தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, இன்று நம் தாயாம் திரு அவை பாத்திமா நகர் புனித கன்னி மரியாளை நினைந்து கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் இதே நாளிலே 1917ஆம் ஆண்டு 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து தன்னையே வெளிப்படுத்தி கடவுளுடைய உடன் இருப்பு பிரசன்னத்தை நமக்கு காட்டி ஜெபிக்க அழைத்தார். உலக அமைதிக்காக நாமும் அந்த கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய உடன் இருப்பிலே வாழ நாமும் இந்த உலக அமைதிக்காக ஜெபிக்க வேண்டுவோம். ஒரே குலம், ஒரே இனம், ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த ஒற்றுமை உணர்வோடு வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை, பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை, மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவற்றிலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அப்போல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கு பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனமாறி மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர்.
பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணியுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர், கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுவார்கள். ஆண்டவர் என்பது அவரது பெயராம். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, 1916ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் நடைபெற்றது. ஒரு பக்கம் ஜெர்மனி, ரஷ்யா, ஆஸ்திரியா, பிரிட்டன், மற்றொரு பக்கம் பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள். இந்த 2 குழுக்களும் உலகையே பிரித்து போரிட்டு கொண்டிருந்தன. ஆங்காங்கே குண்டு தாக்குதல்கள், பல்வேறு சேதங்கள், இடர்பாடுகள், இடிகள் அங்கே நடைபெற்றது. எத்தனையோ உயிர்கள் போயின. உலகம் நிலைகுலைந்து பிளவுபட்டு கிடந்தது. இப்படிப்பட்ட தருணத்தில் 1917ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி திருத்தந்தையாக இருந்தவர் 15ஆம் ஆசீர்வாதப்பர், திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பர் ஒரு சுற்றுமடல் அனுப்பினார்.
உலக அமைதிக்காக ஜெபிப்போம். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். இப்படி உயிர்கள் சேதமாக கூடாது, அழிவு ஏற்படக்கூடாது என்று அனைவரும் அமைதியின் அரசியாகிய அந்த அன்னை மரியாளை பரிந்துரைத்து மன்றாட சுற்றுமடல் அனுப்பியிருந்தார். அவர் அனுப்பியது 1917 ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் 15ஆம் ஆசீர்வாதப்பர் என்ற திருத்தந்தை. 8 நாட்களுக்கு பின் 1917 ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள், இன்று மே மாதம் 13ஆம் நாள், இதே நாளிலே போர்ச்சுக்கல் நாட்டில் உள்ள பாத்திமா என்ற ஒரு சிற்றூரிலே 3 சிறுவர்கள், லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் திடீரென காட்சி காண்கிறார்கள். ஆம், அந்த காட்சியிலே அவர்கள் காண்பது என்ன? வெள்ளை வெள்ளேரென ஒரு பெண்மணி உடை உடுத்தி. அந்த காட்சியிலே சொல்லப்படுவது என்ன? உலக அமைதிக்காக ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றிலிருந்து அக்டோபர் 13 வரை ஒவ்வொரு மாதமும் அன்னை மரியாள் அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். ஆம், அதற்கு பின் அந்த போர் நின்றது. படை வீரர்கள் வீடு திரும்பினர். அங்கே அமைதி வந்தது. அந்த காட்சியின் விளைவு, அன்னை மரியாள் விடுத்த வேண்டுகோளின் பலன், ஜெபத்தினுடைய ஜெபமாலையினுடைய பலன் மக்கள் அனுபவித்தார்கள். அந்த இறுதி காட்சி அக்டோபர் 13ஆம் தேதி அங்கே பாத்திமா நகரிலே ஆயிரக்கணக்கான மக்கள், ஏறக்குறைய 80,000 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற மதத்தினர், கடவுளை நம்பாத நாத்திகர்கள் எல்லோரும் அங்கே கூடியிருந்தார்களாம். அப்பொழுது அவர்கள் கண்டது என்ன? சூரியன் நடனமாடும் ஒரு காட்சி, பிரகாசித்து ஜொலிக்கும் ஒரு காட்சி. கண்கள் கூசவில்லை அந்த சூரியனை காணும் போது. அந்த ஒளியால், பிரகாசத்தால் அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. நேருக்கு நேராக பார்க்க முடிந்தது. அந்த சூரியன் நடனமாடி, டான்சிங் சன் என்று சொல்வார்கள், அப்படி இருந்ததாம். ஆனால் இந்த 3 சிறுவர்கள் கண்டார்கள் அன்னை மரியாள். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் விடுத்த வேண்டுகோள் ஜெபிக்க, உலக அமைதிக்காக, ஒற்றுமைக்காக ஜெபிக்க. அங்கே ஒரு பக்கம் ஒரு சில நாடுகள், ஜெர்மனி, ரஷ்யா, ஆஸ்திரியா, ஒட்டாமன் என்ற போன்ற நாடுகள், இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் என்ற நாடுகள் போரிலே மூழ்கி ஒருவரை தாக்கி கொண்டு யார் வல்லரசு, யார் மிகவும் ஆற்றல் மிக்கவர்கள் என்று தங்களையே நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தான் அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, நாம் அனைவரும் ஒரே குலம், ஒரே இனம், ஒரே தந்தை கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த ஒருமைப்பாட்டை கொண்டு வர அழைப்பு வந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுள் நம்மோடு எப்போதும் இருப்பவர், இம்மானுவே. அவர் நம்மை விட்டு விலகுபவர் அல்ல, கைவிடுபவர் அல்ல. அதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்கிறது. நற்செய்தியிலே இயேசு உருவகத்தோடு பேசிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது தெளிவாக பேசுகிறார். சீடர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது புரிகிறது, நாங்கள் நம்புகிறோம் என்றெல்லாம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? நம்புகிறீர்களா? நேரம் வருகிறது, காலம் வந்து விட்டது, எல்லோரும் என்னை விட்டு ஓடுவீர்கள், துண்ட காணம் துணிய காணம் என்று ஓடுவீங்க என்னை விட்டுட்டு. துன்ப நேரம் வரும்போது அந்த ஜெத்சமனி தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்டார், சிறை பிடிக்கப்பட்டார். யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான், இவர்தான் அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று. அப்பொழுது சிறை பிடிக்கப்பட்டவன் எல்லாம் ஓடி ஒளிகிறார்கள்.
தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள எல்லாரும் அவரை விட்டு போய் விடுகிறார்கள். இயேசு என்ன சொல்றார்? நீங்க எல்லாரும் போயிருவீங்க, என்னை விட்டு ஓடி போயிருவீங்க, ஆனால் நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தைகள், உறுதியான வார்த்தைகள், மன துணிவு உள்ள வார்த்தைகள். என்னை சிறைப்பிடிப்பாங்க, துன்பத்துக்கு ஆளாக்குவாங்க, பாடுகள் பட வேண்டியிருக்கும், அடிபட வேண்டியிருக்கும், அவமானப்பட வேண்டியிருக்கும், புறக்கணிக்கப்பட வேண்டியிருக்கும், தனிமையிலே தவிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லை, நான் தனியாக இல்லை, என்னோடு தந்தை இருக்கிறார். பாருங்க எவ்வளவு துணிவுள்ள உறுதியான வார்த்தைகள், பிடிப்புள்ள அந்த கடவுள் தந்தையோடு அவர் இருந்த அந்த ஒன்றிப்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகள். மேலும் சொல்கிறார், உங்களுக்கு துன்பம் வரும், அஞ்சாதீர்கள், இந்த உலகை நான் வென்று விட்டேன். அவர் வென்றுட்டார். எல்லா துன்பங்கள் பாடுகள் எல்லாத்தையும் கடந்து அவர் வெற்றி கண்டு விட்டார். அதனால உங்களிலும் வெற்றி வரும், நான் வெற்றி காண்பேன் என்று சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் அழைக்கப்படுகிறோம். நமது வாழ்விலே நாம் ஒவ்வொருவரும் துன்பத்தில் துவண்டு தவிக்கிறோம். பலமுறை தனிமை, புறக்கணிப்பு, நம்பியிருந்த நண்பர்கள் நம்மை விட்டு விலகி போய்விடலாம். பல்வேறு நோய் நொடிகளால் தவிக்கலாம், கடன் பிரச்சனைகளால் மூழ்கி இருக்கலாம், எங்கு யாரிடம் உதவி பெறுவது என்று தவித்துக் கொண்டிருக்கலாம். நாம் தனியாக இல்லை. இயேசு சொல்கிறார், தந்தை என்னோடு இருக்கிறார். அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவில்லை, விலகவில்லை. அவர் இன்றும் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதைத்தான் அந்த பாத்திமா அன்னை மரியாள் காட்சி வெளிப்படுத்தியது. கடவுள் இருக்கிறார். இந்த உலகம் இன்னும் முடியாது. முதல் உலகப் போர் நடந்தாலும், அழிவுகள் ஏற்பட்டாலும், சேதம் இருந்தாலும், பல உயிர்கள் போயிருந்தாலும், இன்னும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் காப்பார், அமைதி திரும்பும் என்று ஜெபிக்க அழைப்பது போல நம்மையும் ஜெபிக்க அழைக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அந்த கடவுள் வார்த்தையை நம்புவோம். துணிவோடு அனைத்தையும் எதிர்கொள்ள நாம் வேண்டுவோம். மனத்துணிவு, உடல் துணிவு நம்மிலே இருக்கட்டும். நாம் துணிவோடு இருந்தால் அஞ்ச தேவையில்லை. எதிர்த்து நிற்கலாம், போராடலாம். எந்த விதத்திலும் நாம் தனிமை என்ற உணர்வு நமக்கு வராது. நம்மோடு அந்த தந்தை கடவுள் இருக்கிறார் என்ற உறுதிப்பாடு நமக்கு வரும். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையிலே வாழ இன்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அன்னை மரியாள் பலமுறை உணர்ந்திருக்கலாம், புரியாமல் தவித்திருக்கலாம். இப்படி எனக்கு குழந்தை பெற்றெடுக்க, அந்த இயேசு இறைமகனை பெற்றெடுக்க இடமில்லையே, இந்த பெத்லகேம் முழுவதும் இடமில்லையே, கடைசியிலே மாட்டு தொழுவம் தானே கிடைத்திருக்கிறது என்று இந்த குழந்தையை பெற்றெடுத்து நிம்மதியாக இருக்கலாம் என்றால் முடியவில்லையே. ஏரோது இந்த குழந்தை இயேசுவை கொல்ல வழி தேடுகிறானே. இப்பொழுது ஒரு நீண்ட பயணம், எகிப்து நாட்டுக்கு அகதியாக, ஊர் தெரியாத, மக்களை அறியாத, யாரையும் அறியாத ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், குடிபெயர வேண்டும், அகதியாக இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, மரியாள் தனியாக உணரவில்லை. அந்த தந்தை என்னோடு இருக்கிறார். எனக்கு வாக்கு கொடுத்தவர் என்னை கைவிடவில்லை. அவர் என்னை வழி நடத்துவார், இறுதி வரை என்னை காப்பார். இந்த உலகத்தை வென்றவர் என்னையிலும் வென்று காட்டுவார் என்ற உறுதிப்பாடு. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அந்த தாயினுடைய பரிந்துரை என்று நாடி நம்பிக்கை இழக்காமல் நாமும் துணிவோடு வாழ, அனைத்தையும் சந்திக்க நம்மையே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆமென். பலியாயிப்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார் புண்படும் மனதின் துய
துயர் தணிப்பா உன்படும் மனதின் துயர் தணிப்பாய் எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய் அன்பின் பலியாயிப்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார் அன்பின் பலியாயிப்பார். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி அது கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித பாத்திமா நகர் அன்னை மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக தவித்தாலும் தந்தை என்னோடு இருக்கிறார் என்ற துணிவோடு அனைத்தையும் சந்திக்க தன்னையே அர்ப்பணித்தார். இவருடைய திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.